ஹாய் guys, வெல்கம் பேக் டு our சேனல் ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்த உடனே ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே 4-5 ஏலக்காய் எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் நல்லா திரண்டு வேகுது. இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தட்டி வச்ச ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு உடனே இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு காஞ்சதும் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
சேனலோட வீடியோஸாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நானும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.